ரெண்டே பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவும் தாவேகாவும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நான்லாம் சிங்கத்தை பார்த்தே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேடிக்கையா பேசின சசிகலா அவர்கள். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலே பயங்கரமா ஒரு தீயா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த திமுகவும் தாவேகாவும் பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டா திமுக என்ன பண்ணிருக்காங்க, ஓட்டு கேட்டு போகும்போது அங்க துணி துவைக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஜ்ஜி எல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. நீங்க பஜ்ஜி தானே சுடுவீங்க, நான் பரோட்டாவே போடுவேன் அப்படின்னு சொல்லி டிவிக்கு இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இதெல்லாம் பண்ணா மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஏன்னா காலங்காலமா மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த மாதிரியான போட்டோ ஷூட் எடுக்கிறது, தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஓட்டு கேட்க போகும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்றதுங்கிறது வழக்கமா நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ மக்களை நீங்க எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா? அத முதல்ல மாத்தணும். ஆனா இவங்க மாற்று அரசியல் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் தாவேகா வந்திருக்காங்க. அவங்களோட மாற்று அரசியல் எந்த லட்சணத்துல இருக்கு தெரியுமா? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 1 hour தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அதனால என்னால பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில 2 நாளா இருந்த பிரச்சாரத்தை அவர் ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்காக தாவேகாவோட தொண்டர்கள் என்ன ஐடியா பண்ணாங்க தெரியுமா? விஜய் அவர்களோட ஒரு உருவ பொம்மையை வச்சு அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல இன்னொரு அடுத்த கட்டமா கொளத்தூர்ல ஒரு டூப் ஆர்டிஸ்டே போட்டு விஜய் அவர்கள் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கே உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இதுதான் உங்களோட மாற்று அரசியலா அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு நெல்லையில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு கடலூர்ல பிரச்சாரம் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காவல்துறையோட சைடுல இருந்து எல்லா பெர்மிஷனும் கொடுத்திருக்காங்க. முக்கியமா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் போறாங்க அப்படின்னா அவங்களோட வாகனத்தை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா தஞ்சாவூர்ல அந்த மாதிரி தான் பண்ணி ஒரு பையன் இறந்து போயிட்டான். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் திரும்ப நடக்க கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்தவங்க இப்ப திமுகவுல ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா அங்க கூட்டமே கூடாட்டியும் சுத்தி பலூன்ல வச்சு பாத்தீங்களா எங்களுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பயங்கரமா அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவரோட பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவுமே நிறைய பேர் வர்றாங்க. அப்படி நிறைய கூட்டம் வரும்போது அதையும் மீறி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட நோக்கமுமா இருக்கு. அதுக்காக தான் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பர்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. இதுக்கிடையில இப்ப திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு விசில் அடிக்கணும் அப்படின்னா நீங்க போய் அதை தியேட்டர்ல தான் போய் அடிக்கணும், சட்டமன்றத்துல எல்லாம் விசில் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா, நீங்க திமுகவோட கூட்டணியில இருக்கீங்க ஓகே, ஆனா உங்களுக்கு மனசாட்சின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. திமுகவோட ஆட்சியில எத்தனை கொடுமைகள் நடக்குது, அது எல்லாத்தையும் எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு இன்னைக்கு விசில் அடிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க இன்னுமே அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு திமுகவுக்காக அடிமையா சொம்படிச்சிட்டு தான் இருக்கீங்க. அததான் சமூக ஊடகங்கள்ல எல்லாரோட கருத்தாவுமே இருக்கு. இந்த மாதிரி திமுகவிலையும் தாவேகாவிலையும் பல வேடிக்கையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு விஷயமும் தாவேகாவுல நடந்திருக்கு. மொத்தமா 234 தொகுதி தானே இருக்கு. ஆனா இந்த முறை தாவேகா 233 தொகுதியில தான் போட்டி போடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அந்த தொகுதியில அருண்குமார் அப்படிங்கிறவரை தான் வேட்பாளரா அங்க நிறுத்திருந்தாங்க. ஆனா அவர் திடீர்னு காணாம போயிட்டாரு, கால் பண்ணா எடுக்க மாட்டாரு, என்னாச்சு அப்படின்னே தெரியல. சரி அவரை தான் காணா, வேற ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா அப்படின்னு ஒரு வேட்பாளரை அங்க நிறுத்திருக்காங்க. ஆனா அவங்க அந்த வேட்பு மனுவை சரியா ஃபில் பண்ண தெரியாம அவங்களோட வேட்பு மனுவையுமே இப்ப தள்ளுபடி பண்ணிருக்காங்க. சோ அதனால எடப்பாடி இந்த தொகுதியில தாவேகா போட்டி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு. கொஞ்ச நெஞ்ச பேசாடா பேசுன அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிட்டாரு, அதனால அவரோட அந்த தொகுதியில அவரை நாங்க வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ எடப்பாடி தொகுதியிலேயே நிக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாறி மாறி கலாய்ச்சிக்கிறாங்க. அவங்கள பத்தி அவங்களே ரொம்ப கேவலமா பேசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க இந்த டேபிளுக்கு அடியில போறீங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆமா நான் போனேன், அதுல என்ன தப்பு இருக்கு, என்னோட கட்சிக்காக நான் என்னோட பதவிக்காக நான் போனேன், அதை ஒத்துக்கிறேன், ஆனா நீ ரொம்ப யோக்கியமா அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சிவா டைரக்டர் அவரை பத்தி தெரியும். அவரு எந்த ஒரு படம் எடுக்கிறதா இருந்தாலும் வி லெட்டர் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் எடுப்பாரு. அந்த மாதிரி நியூமராலஜி படியா என்னன்னு தெரியல, ஆனா உதயநிதி அவர்களுக்கு இந்த என் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற நடிகைகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதுல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா
நயன்தாரா அவங்களுக்குன்னு தனியா ஒரு பிளாட்டே வாங்கி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா நிவேதா பெத்துராஜ் அவங்க வந்து ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக வந்து கார் ரேஸ் நடத்தினாரு. யார் வீட்டு காசுல யார் வந்து கார் ரேஸ் நடத்துறது அப்படிங்கறதே தெரியல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நைட்டு 2 மணிக்கு ஒரு கவர்ச்சி நடிகையோட போட்டோ வந்து உதயநிதி அவர்கள் வந்து ரீபோஸ்ட் போட்டிருந்தாங்க. அது சோசியல் மீடியால எல்லாராலையுமே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். அதையுமே இப்ப மென்ஷன் பண்ணி இபிஎஸ் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவர் தான் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரோட மகனான இன்பநிதி அவரை வந்து ஏற்கனவே ரெட் ஜெயண்ட்ல வந்து சிஇஓ எல்லாம் வந்து ஆக்கிட்டாங்க. அவருக்குமே இப்ப என்ன பண்ணுவாங்க, இளைஞரணியா ஒரு பொறுப்பையுமே வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து அவரையுமே கட்சிக்குள்ள வந்து இழுத்து விட்டுருவாங்க. அவருமே இப்போ ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. திமுக வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அவங்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டா உதயநிதி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லும் போது என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? உதயசூரியன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்பவே ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்கு. இவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த போட்டியில நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது 4 முனை போட்டி இல்ல, இது வந்து 5 முனை போட்டி அப்படின்னு சொல்லி லாஸ்டா வந்தாங்கல்ல சசிகலா, அவங்க இப்போ ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. திமுகவோட ஆட்சியில பல ஊழல்கள் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாம அதிமுக கட்சியோட கொடியை வந்து என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடத்தை வந்து என்னால பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. நான் எவ்வளவு தான் தாங்குறது, ஆனாலும் நான் இதுக்கெல்லாம் வந்து உடைஞ்சு போயிட மாட்டேன். நான் எல்லாத்துக்கும் ரொம்பவே தைரியமா இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து யாரையுமே பார்த்து பயப்பட மாட்டேன், சிங்கத்தை பார்த்து கூட பயப்பட மாட்டேன், சிங்கத்தை அப்படி தடவி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணாம், சிரிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடலாம். இதுக்கு திமுக தொண்டர்கள் சைடுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவோட கட்சி அப்படிங்கிறது ஊழல் பண்றதுதான், அது வந்து ஊருக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க பெங்களூர்ல 4 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே, எதுக்காக? சொத்து குவிப்பு வழக்குல தானே போனீங்க. அப்படி போகும்போது திரும்ப பரோல்ல வரும்போது 1100 கோடியை வந்து உங்களோட பினாமியோட பேர்ல மாத்துறதுக்காக திரும்ப வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்களை வந்து திமுக தொண்டர்களும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் களமே வந்துட்டு ஒரு மாதிரி சூடு பிடிச்சு தீயா போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி அவங்களே வந்து அசிங்கமா திட்டிக்கிறாங்க. சோ இத பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.